வணக்கம். அன்புடைய எனது யூடியூப் வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள், மாணவ நண்பர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவரும் தேர்தல் தேதி அறிவித்து விட்டார்களே. தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி இருக்கும், யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னாடி ஜோதிடம் என்ற பெயரில் இவர் ஆட்சிக்கு வருவார், அவர் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்லிக் கொண்டிருந்ததால் நானும் ஒரு ஜோதிட பேராசிரியர் இந்த பணியை செய்து கொண்டிருப்பதால் அவர்களும் என்னிடம் கேட்டார்கள். பல தேர்தலில் கேட்டார்கள், ஒரு 4-5 தேர்தலில் முடிவெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது நான் பணியில் இருந்ததால் இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது. இப்பொழுது அதை உண்மையிலேயே விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அதை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தேர்தல் தேதி 16/5/2016 தேர்தல். அன்று காலை 7:40 வரைக்கும் ரிஷப லக்னம் இருக்கும். ரிஷப லக்னத்தில் தேர்தல் ஆரம்பிக்கிறது. அந்த ரிஷப லக்ன அதிபதி சுக்கிரன் 12 இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். லக்னத்தில் சூரியன் இருப்பதால் நிர்வாகஸ்தர்கள் அந்த தேர்தலை நல்லபடியாக முடித்து விடுவார்கள். இது ஜனநாயக தேர்தல் என்பதால் ஜனநாயக கோளான சனி 7ஆம் பாவத்தில் திக்கு பலம் பெற்று பகைவனுடன் இணைந்திருப்பதால் தேர்தலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது ஒரு நல்லபடியாக முடியும். இதுதான் பொது பலன். செலவுகள் அதிகமாக இருக்கும், அவ்வளவுதான். இந்த லக்னாதிபதி சுக்கிரன் 12 இருப்பதால் ரிஷப லக்னம் 7:40 வரைக்கும் சுமாரான ஓட்டுப்பதிவுகள் இருக்கும். 7:40 9:45 வரைக்கும் மிதன லக்னம். இந்த மிதன லக்ன அதிபதியான புதன் அந்த மிதன லக்னத்துக்கு லாபத்தில் இருப்பதால் ஓட்டு நன்றாக இருக்கும் பதிவு. 9:45 11:45 வரைக்கும் கடக லக்னம் வரும். கடக லக்னாதிபதி சந்திரன் 2 இருப்பதால் அந்த ஓட்டுப்பதிவும் நன்றாக இருக்கு அந்த காலகட்டத்தில். 11:45 1:45 வரை சிம்ம லக்னம் வருவதால் லக்னாதிபதியான சூரியன் 10 பலம் பெறுவதால் அதுவும் நன்றாக இருக்கு அந்த நேர காலகட்டத்தில். 1:45 3:45 கன்னி லக்னம் வருகிறது. இந்த காலகட்டத்தில் பதிவு செய்யக்கூடிய ஓட்டு அந்த லக்னாதிபதி புதன் 8 இருப்பதால் சுமாரான நேரமாக இருக்கிறது. அதற்கேற்றாற்போல் 3:45 5:45 துலா லக்னம் வரும். இந்த லக்னாதிபதி சுக்கிரன் 7 இருப்பதால் ஓட்டுப்பதிவு நன்றாக இருக்கும். இவ்வளவுதான் இந்த தேர்தல் நாளில் உள்ள தேர்தல் பற்றிய விவரங்களை நாம் சொல்ல முடியும். நிச்சயமாக ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை, அதாவது கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து இவர் ஆட்சிக்கு வருவார், இவர் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்வதெல்லாம் எப்படி என்று பார்ப்போம். இந்த ஜோதிடம் ஜனநாயக அமைப்பில் பொதுவாக ஏற்படக்கூடிய முடிவுகளுக்கான விதிகளை வகுக்கப்படவில்லை. இதுவரைக்கும் நாங்கள் ஜனநாயக நாட்டில் தேர்தல் விதிமுறைகளில் எந்த கட்சியாளர் ஆட்சிக்கு வருவார் என்றெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவ்வாறு விதியெல்லாம் வகுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு அரசர் இருப்பார். அவருக்கு அரசருக்கு கீழ் ஒரு 3-4 சகோதரர்கள் இருப்பார்கள். அவரில் எவருக்கு பட்டம் கட்டினால் நாடு நன்றாக சுபிட்சம் பெறும் என்று அரசர் விரும்புவாரேயானால் நால்வருடைய ஜாதகத்தை எடுத்தும் ஜோதிடரிடம் கொடுத்து எவருடைய ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்று பார்த்து அவருக்கு முடிசூட்ட முடியும். அது முடிசூட்டக்கூடிய அடிப்படையில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இவருக்கு இதுதான் ஆட்சி, இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு யார் அவர் நல்லவர் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய அடிப்படையில் எங்களுடைய ஜோதிடம் முழுமையாக சப்போர்ட் செய்யும், முழுமையாக பலனை கூறும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே வராது. ஆனால் ஜனநாயக நாட்டில் நிறைய பேர் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட அறிஞர்கள் எல்லாம் கூறி வந்தார்களே, இவர் ஆட்சிக்கு வருவார், இவர் ஆட்சி அமைப்பார், இவர் இவ்வளவு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவ்வாறு சொல்வதெல்லாம் ஜோதிடத்தில் இல்லை. கணித ஜோதிடம், இந்த வானசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கணித ஜோதிடத்தில் அவ்வாறு கூறுவது என்பது மிக மிக தவறான கருத்தாகும். இது நான் கண்டிக்கிறேன். ஏனென்றால் எவ்வளவுதான் ஜோதிடத்தில் பொய்யை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள். பொய்யை நாங்களும் சுமந்து கொண்டு இவர்கள் கம்பேர் செய்கிறார்கள். அவர்களையும் என்னையும் ஜோதிடர்கள் என்று எப்படி முடியும்? பொய் இருந்தால் நாங்களே எடுத்து சொல்லுவோம். எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? இது என்ன ஒரு பெரிய விஷயமா? ஒரு விதியை ஏற்படுத்தி அந்த விதியின் அடிப்படையில் பலன் கூறுவது என்ற இப்பொழுது வரைக்கும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை. சரி, ஆட்சியாளர்கள்
ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் பல்வேறு கட்சி அமைப்பினர்கள் போட்டியிடுவார்கள். அவர்களுடைய அனைத்து ஜாதகங்களையும் நாம் வாங்கி அதில் எவர் வெற்றி பெறுவார், அந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பினர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொன்னால் உண்மையில் சரியான ஜோதிட பலனாக இருக்கும். அதை விடுத்துவிட்டு ஒரு தலைவருடைய ஜாதகத்தை எடுத்து இவர் ஆட்சி பெறுவார் என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக வரக்கூடியவரும் ஜெயிக்கிறார், எதிர்கட்சியாக வருபவரும் ஜெயித்து விடுகிறார். ஆக எல்லாருமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் எவர் ஜாதகம் உங்களுக்கு வீக்காக இருக்கு என்று நீங்கள் சொல்ல முடியும்? அவ்வாறு ஜோதிடத்தில் சொல்ல முடியும் என்றால் அது தவறு, அது போய், அது ஜோதிடத்தில் இல்லை. சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த விதி எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியாத விதி எந்த விதி? நாங்கள் என்ன இத்தனை நூல்களை தான் பார்த்திருக்கிறோம், இத்தனை நூல்களை தான் படித்திருக்கிறோம். காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறவேதம், யுக்தி சுருதி அனுபவத்துடன் தான் ஜோதிட பலன்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துக்கு எவ்வாறு வேலை செய்யும் என்று பிரித்து பிரித்து விளக்கியும் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் எந்த எழுத்தவுடன் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், இந்த கட்சி ஆட்சிக்கு வரும், அவ்வாறெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது ஜோதிடத்தில் இல்லை. அந்த கேள்வியை என்னிடம் கேட்பதாலேயே நான் இந்த பதிலுக்கு வருகிறேன். உண்மையில் ஒரு கட்சி தலைவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய ஜாதகம் ஆட்சி அமைப்பார் என்றால் அது அவர் ஒருவருக்குத்தான் சொல்ல முடியும். அவர் ஒருவருடைய ஜாதகம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அதற்கு அவர் பொருத்தமானவர், அவருடைய நல்ல நல்ல நேரங்களில் எந்த மாதிரி ஆட்சி செய்வார் என்று பிரித்து பிரித்து கூற முடியுமே தவிர, ஜனநாயக நாட்டில் சனி ஆட்சி செய்கிறான். இந்த சனி ஆட்சி செய்யும் பொழுது அதனால்தான் நம் நாட்டில் எல்லா விதமான செயல்களும் ஏற்றுக்கொள்ள அடிப்படையில் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எது சரி எது தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் மானுட சுதந்திரத்துடன் தலைவன் சனி எப்பொழுதுமே தான் யாருக்கும் கட்டுப்பட முடியாத ஒரு கோள் இந்த சனியன். இந்த சனியன் ஆட்சி பண்ணக்கூடிய இடம்தான் ஜனநாயக நாடு. இந்த சூரியனுக்கு வேலை இல்லை. சூரியன் முடியாட்சியின் தலைவன், சனியன் மக்களாட்சியின் தலைவன். சனி ஆட்சி செய்வதால் தான் நாம் எவ்வளவு சட்டம் போட்டிருந்தாலும் எவ்வளவு சட்டம் மீறல்கள் இருந்தாலும் அது ஓரளவு சரி செய்யப்பட்டு நம்மளுடைய அரசியல்வாதிகள் அடிப்படை தன்மையால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நமக்கு கிடைத்த நம் நாட்டு அரசியல்வாதிகள் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்களெல்லாம். ஏனெனில் நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த குற்றவியல் சட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் இங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடக்கும்போது 10 தவறு செய்திருப்போம். அவர் சட்டப்படி நம்மளை கண்டிக்க வேண்டும் என்றிருந்தால் நம் அரசியல்வாதிகள் எல்லாம் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர்கள். நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறு விஷயங்களை சுமந்து கொண்டிருப்பார்கள். எனவே நாம் சட்டங்கள் போட்டிருக்கிறது. ஜனநாயக நாட்டில் சனியன் ஆட்சி செய்வதால், பரந்த மக்கள் ஆட்சி செய்வதால் இங்கு நாம் தான் தேர்ந்தெடுத்து அரசியல்வாதியாக போகிறோம், நாம் தான் அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எனும் பொழுது இங்கு ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அவர்களில் எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெறக்கூடிய அந்த கட்சியினருடைய தலைவர் ஆட்சிக்கு செல்வார் என்று சொல்வதுதான் உண்மையான ஜோதிடமாகும். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து சொல்வோம் என்றால் அது ஜோதிட விதியில் இல்லை. நானே சொல்கிறேன், ஒரு முடியாட்சியில் நாங்கள் சொல்கிறோம் இவர் பட்டத்துக்கு வருவார் என்று. ஆனால் மக்களாட்சியில் அவ்வாறெல்லாம் சொல்ல முடியாது. பகிர்ந்து பார்த்துத்தான் நாம் சொல்ல முடியும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நாள் குறிக்கப்பட்டு விட்டதால் அந்த குறிக்கப்பட்ட நாளினுடைய தேர்தல் தன்மை என்னவாக இருக்கும் என்று அன்றைய பொழுதில் வரக்கூடிய ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 6 லக்னத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பலன்களை வேணும் என்றால் நாம் சொல்லலாம் தேர்தல் எவ்வாறு இருக்கும் என்று. அந்த தேர்தலில் வெற்றி பெறுபவர் யார், எந்த கட்சி அமைப்பவர் யார் என்று சொன்னால் அதில் அடிப்படைக்கே வழியில்லை. அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய செல்வாக்கு பெற்றவர்களை நாம் பார்த்தால் தான் இதை முடிக்க முடியும். எனவே அன்பு நண்பர்களே, நீங்கள் தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.